கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய ராமநாத பெருமானுக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தம் தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த தலத்தினை திருஞான சம்பந்தர் 2 திருப்பதிகங்களாலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு திருப்பதிகத்தாலும் போற்றி பாடியிருக்காங்க. இந்த தலத்திற்கு தமிழிலும் வடமொழியிலும் நூல்கள் இருக்குது. மிக பழைய நூல்களிலெல்லாம் இத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பழமை சிறப்பு வாய்ந்ததும் இந்த ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்திற்கு கந்தமானதன பர்வதம் அப்படிங்கிற ஒரு புராண பெயரும் இருக்குது. ராமேஸ்வரம் கோயில் பிரகாரங்களில் மொத்தம் நீளம் 3850 அடி. இந்த காலத்தை போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில் இத்துணை கற்களை கொண்டு ராமேஸ்வரம் தீவில் இந்த திருக்கோயிலை நம் முன்னோர்கள் எப்படி எழுப்பினாங்க அப்படிங்கிறது வியப்பான ஒன்று. பெர்கூசன் எனும் அறிஞர் திராவிட கட்டிடக்கலை அமைப்பின் சிறப்பை ராமேஸ்வரம் கோயில்